மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்தியா சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். இது மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். இது முதியோருக்கான நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சிறப்பு வானொலி தொடர். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியுடைய 19வது அத்தியாயத்துல நாம இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். முதுமைங்கிறது முடிவல்ல, அதுவும் ஒரு ஆரம்பமே. முதியோர்களுக்கான உதவி, உணவு, உடை, உபகரணங்கள், மகிழ்ச்சின்னு எல்லாத்தையுமே நம்ம பார்த்து செய்யும் போதுதான் முதுமைங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு ஆரம்பம் மட்டும்தான்னு அவங்களால உணர முடியும். முதுமைங்கிறது எந்த வயசுல ஆரம்பிக்குதுன்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா முதுமைக்கு வயசு இல்ல, அது வாழ்க்கையுடைய ஒரு பருவம், அவ்வளவுதான். 58 அல்லது 60 வயசுக்கு மேலதான் முதுமை பருவம் தொடங்குதுன்ட்டு அரசாங்கம் வரையறை பண்ணியிருக்காங்க. ஆனா இது கூட ஒரு குறியீடு மட்டும்தானே தவிர வயசானவங்கன்னு சொல்லிட முடியாது. வயசை வச்சோ தோற்றத்தை வச்சோ சொல்ல முடியாத நிலைமையில எதை வச்சுதான் சொல்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். ஒருத்தருடைய செயல்பாடு, இயக்கம், சுறுசுறுப்பு இதையெல்லாம் வச்சு கூட நாம அவங்கள அளவீடு பண்ணலாம். மூத்த குடிமக்கள் அதிகமா எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள்ல ஒண்ணுதான் தனிமை. வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகிறது, வாழ்க்கை துணைய இழக்கிறது, பேரன் பேத்திகளை பிரிஞ்சிருக்கிறது, கூட பழகி நண்பர்களுடைய மரணம், முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்படுறது, பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம இருக்கிறது, இப்படி பல காரணங்கள்னால நிறைய பேருடைய முதுமை பருவம் தனிமையாலும் வெறுமையாலும் நிரப்பப்படுது. அப்படிப்பட்ட தனிமையை தவிர்க்கிறதுக்கும் சுறுசுறுப்போட இயங்குறதுக்கும் தேவையானது மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை. அப்படிப்பட்ட வேலை வாய்ப்புக்கான திட்டம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் 19வது அத்தியாயம், மூத்த குடிமக்களுக்கான தன்னார்வ வாய்ப்புகள். உங்களுக்கு ஏற்கனவே நல்ல அறிமுகமான தாத்தா பாரத்தும் பேத்தி லட்சுமியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பேசுறாங்கன்னு கேட்டுலாமா? பாரத்தண்ணா, வீட்டில் இருக்கீங்களா? நான் உள்ளதான் இருக்கேன். ஆனால் இந்த காலையில் நேரத்தில் யார் கதவு தட்டுறது? பாரத்தண்ணா, கதவுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டே என்ன விசாரிக்க போறீங்களா, இல்லை கதவை திறக்க போறீங்களா? லட்சுமி கண்ணு, லட்சுமி, வாசல்ல யார் இருக்காங்கன்னு பாரு, அவங்கள உள்ள அழைச்சிட்டு வா. இதோ வர்றேன் தாத்தா, ஒரு நிமிஷம், நான் உங்களை உள்ள அழைச்சிட்டு வர்றேன். என்ன ஒரு ஆச்சரியம், எது உங்களை காலையில் நேரத்தில் இவ்வளோ சீக்கிரமாக இங்கே இழுத்துட்டு வந்துச்சு? உன் கண் பார்வை மங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ எப்பவும் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனால் உன்னை பற்றி நீ கவலைப்படுற மாதிரியே தெரியலையே. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் சங்கரு? இதில் வேடிக்கை என்னன்னா, உனக்கு இன்னமும் ஞாபகத்துக்கு வரல. லட்சுமி, நீ சொல்லு, இப்போ மணி என்ன ஆச்சு? இன்னமும் இது காலையில் நேரம்னு பாரத்தண்ணா நினச்சிட்டு இருக்காரு. தாத்தா, நீங்க முதல்ல கண்ணாடியை போடுங்க, அப்புறம் ஒருவேளை உங்க கண்ணுக்கு சரியா தெரியலாம். நீ சொன்னது சரிதான் லட்சுமி. இப்போ காலையில் 6 மணி ஆகுதுன்னு நினச்சேன், ஆனால் கடிகாரத்தை தலைகீழாக பார்த்துருக்குறேன். உண்மையில் மணி 9 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது நண்பா, வயசு ஏற ஏற இனிமே இந்த கண்ணாடி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அது போகட்டும் விடு. நீ எப்படி இருக்க? எப்போ ரிட்டையர்ட் ஆன? நான் நல்லா இருக்கேன் பாரத். நான் ரிட்டையர்ட் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் பெரும்பாலும் வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் உன்னை பற்றி கேள்விப்பட்ட உடனே ஏன் என்னோட பழைய ஃப்ரெண்டை முதல்ல நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன்.
உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை சந்திச்சது என் வாழ்க்கையில் இன்னும் 2 வருஷம் சேர்த்தி கிடைச்ச மாதிரி இருக்குது. அது இருக்கட்டும் தாத்தா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல அதையும் மறந்துட்டீங்களா? இன்னைக்கா? இன்னைக்கு அப்படி என்ன முக்கியமான நாள்? எனக்கு எதுவும் நினப்பு வரலையே. அது சரி, நீங்க உங்க பழைய ஃப்ரெண்டை பார்த்த சந்தோஷத்துல மத்த எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? ஆ, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நாம் இன்னைக்கு வானொலி நிலையத்துக்கு போகணும். மூத்தோருக்கு முதல் வணக்கம்ன்ற நம்ம நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகுது. சரியா சொன்னீங்க. எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்க நேயர்களை நீங்க காத்திருக்க வைக்கிறது சரியில்லை தாத்தா. அதுவும் சரிதான் லட்சுமி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இதோ நான் ரெடி ஆகிடுறேன். சரி தாத்தா, நீங்க ரெடி ஆகுங்க, நானும் போய் ரெடி ஆயிடுறேன். ஆ பாரதண்ணா, கிராமத்தில் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற வேலைகளை பற்றி கேள்விப்பட்டேன். மூத்த குடிமக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் உதவுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது என்ன உதவி? ஆமாம் சங்கரு, அது அடல் வயோ அபியுத யோஜனா திட்டம். அதாவது வயசானவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதும் அவங்களோட வாழ்க்கையை எளிமையாகவும் வசதியாகவும் மாற்றுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அப்படியா? கேட்குறதுக்கே நல்லா இருக்கே. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நான் இப்போது ரிட்டையர்ட் ஆகிட்டேன். உண்மையை சொல்லணுன்னா நாள் முழுக்க வீட்லேயே உட்காந்துருக்கிறது எனக்கு சலிச்சு போச்சு. என்ன மாதிரி வயசானவங்க செய்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? நல்லா கேட்ட சங்கரு. இதை பற்றி என் பேத்தி லட்சுமி கிட்ட இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் கேட்குறேன். கவலைப்பட வேணாம், அவகிட்ட எல்லா விவரங்களும் இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும், கேட்க மறந்துடாத. ஏன் சங்கரு மின்னல் மாதிரி வந்துட்டு உடனே கிளம்புற? அப்படி என்ன அவசரம்? உங்களோட நிகழ்ச்சியை கேட்குறதுக்கு நான் ஏற்பாடு செய்யணும் இல்லையா? என்னோட மற்ற நண்பர்களுக்கும் நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் லட்சுமி என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு சொல்லித்தர மாட்டாளே. உங்களுக்கு என்ன, நீங்கள் வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடுவீங்க. வணக்கம், நான் தாத்தா பாரத் வந்துட்டேன். சரி சங்கரு, நான் உன்னை நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். இப்போ போய் நான் ரெடி ஆகிறேன், இல்லாட்டி லட்சுமி என்ன திட்டுவா. சரி பாரத், உன் நிகழ்ச்சிக்காக நான் காத்திருக்கேன். பல வருஷமா எங்களை மாதிரி வயசானவங்க சொல்றத கேட்க இங்க யாரு இருக்காங்க? இப்ப இருக்கிற அவசரமான வாழ்க்கை முறையில முதியோர்களான நாங்க மனசு விட்டு பேசுறதுக்கும் நாங்க பேசுறத காது கொடுத்து கேட்கறதுக்கும் ஆளே இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல உதவி பண்றதுக்கும் ஒரு கூட்ட நெரிசல்ல வழிவிடுறதுக்கும் கூட இங்க யாரும் தயாரா இருக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல வயசான பெத்தவங்களை அவங்க குழந்தைகளே தனிமையில விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்க சொல்றத யார் கேட்பாங்க? வணக்கம், எல்டர் லைன் தமிழ்நாடு. நாங்க கேட்போம், எங்க எல்டர் லைன் கேட்கும் 14567 என்ற டோல் ஃப்ரீ எண்ணுக்கு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கால் பண்ணுங்க, பயன்பெறுங்க. இந்திய அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் அடல் வயோ அபியுத யோஜனா திட்டத்தின் கீழ் செயல்படும் முதியோர்களுக்கான உதவி மையம் எல்டர் லைன் 14567. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 14567 எல்டர் லைன் தமிழ்நாடு. என்னோட செல்ல பேத்தி எங்கே இருக்கா? நாம் இன்னும் கிளம்பலையே குட்டி பொண்ணே. தோ ஒரு நிமிஷம் தாத்தா, வந்துட்டேன். ஏற்கனவே 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நீ எங்கே காணாமல் போயிட்ட? வாவ் தாத்தா, நீங்க இன்னைக்கு என்னை விட சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டீங்க. ஆனா வெயில்ல இருந்து உங்களை பாதுகாக்கிற கண்ணாடியையும் தொப்பியும் நீங்க மறந்துட்டீங்க போல. அட ஆமா லட்சுமி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இதோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே தாத்தா, இப்போ நீங்களும் ரெடி ஆயிட்டீங்க. இன்னைக்கு வெளியில வெயில் வேற அதிகமா இருக்கு. வாங்க நம்ம வானொலி நிலையத்துக்கு போகலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு விருப்பமான சமுதாய வானொலி. அப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பிரியமான தொகுப்பாளர், உங்க தாத்தாவோட குட்டி இளவரசி லட்சுமி. அப்புறம் நான் உங்களோட இதயங்களில் ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கிற உங்களுக்கு சொந்தமான தாத்தா பாரத். அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப விருப்பமான மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்களை கௌரவப்படுத்துறதுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலமாக முதியோருக்காக உருவாக்கப்பட்ட நலத்திட்டங்கள் பற்றின முக்கியமான தகவல்களை பற்றியும் அதில் எப்படி அவங்க பயனடையலாம் அப்படின்றத பற்றியும் விவாதிக்க போகிறோம். இதன் மூலமாக முதியோர்கள் பயனடையலாம்.
இந்த முயற்சியை இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் இந்திய சமூக வானொலி கூட்டமைப்புடன் இணைந்து உங்களுக்காக வழங்குறாங்க. சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் அனைவருக்கும் சமூக நலன் மற்றும் நீதியை உறுதி செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள், பின்தங்கிய சமூகங்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் பிற சிறப்பு குழுக்களை மேம்படுத்துவதற்கான புதிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை இவங்க தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அது போகட்டும், என்னோட ஃப்ரெண்டு சங்கர் இன்னமும் வேலை செய்ய விரும்பக்கூடிய ஓய்வு பெற்றவங்களுக்கு இந்த திட்டங்களின்படி ஏதாவது ஏற்பாடு இருக்குதான்னு இன்னைக்கு காலையில் தான் கேட்டார். தாத்தா, உண்மையிலேயே இது ஒரு நல்ல கேள்வி. நாம ஏன் இன்னைக்கு அத்தியாயத்துல இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது? அடல் வயோ அபியுத யோஜனா, மூத்த குடிமக்களுக்கான தன்னார்வ வாய்ப்புகள் பத்தி இன்னைக்கு மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில பேசலாம். கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா தன்னார்வ வாய்ப்புகள்னா என்ன? எனக்கு கொஞ்சம் புரியலையே லட்சுமி கண்ணு. தாத்தா, நீங்க அடல் வயோ அபியுத யோஜனா திட்டம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மூத்த குடிமக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கான இந்திய அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான முயற்சி தான் இந்த திட்டம். முதியோர்கள் அவங்களோட அனுபவத்தையும் அறிவையும் சமூகத்துடைய நன்மைக்காக பயன்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த திட்டம் வழங்குது. இந்த முயற்சி மூலமா மூத்த குடிமக்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பல்வேறு சமூக செயல்பாடுகள்ல பங்களிக்க முடியும். இதை கேட்கும்போது நம்பிக்கை தர மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்குள்ளார என்ன மாதிரியான தன்னார்வ வேலைகள் எல்லாம் இருக்கு? நிறைய இருக்கு தாத்தா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கல்வித்துறையில மூத்த குடிமக்கள் குழந்தைங்களுக்கு பயிற்சி அளிக்கலாம். சமூகம் சார்ந்த நீதி சார்ந்த துறைகள்ல இளைய தலைமுறைக்கு வழிகாட்டலாம். அதே சமயம் அவங்க எந்த துறையில அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்காங்களோ அந்த துறை அடிப்படையில தொழில் வழிகாட்டுதல்களையும் வழங்கலாம். இல்லைன்னா கணினி அறிவு, மொழி தேர்ச்சி, எழுதுதல் இந்த மாதிரியான பல திறன்கள் மூலமா இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் தாத்தா. ஆனா எல்லா மூத்த குடிமக்களுக்கும் கற்பிக்கிறதுக்கான திறன் இருக்காதே, அப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க தாத்தா, அரசாங்கமும் இதை பத்தி யோசிச்சிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் மூலமா மூத்த குடிமக்கள் டிஜிட்டல் திறன்களை வளர்த்துக்கிறதுக்கான சிறப்பு முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? இந்த டிஜிட்டல் இந்தியா இயக்கத்துல என்னெல்லாம் இருக்கும்? டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மூத்த குடிமக்கள் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி பெரியவங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்க முடியும். இந்த பணியின் மூலமா ஆன்லைன் சேவைகளை எப்படி அணுகிறது, மின் ஆளுமை தளங்களை எப்படி பயன்படுத்துறது, அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் உலகத்தை எப்படி வழிநடத்துறதுன்னு அவங்கள சுயமாகவும் தொழில்நுட்ப ஆர்வலர்களாகவும் மாத்துறது எப்படின்றத பத்தி அவங்களுக்கு கற்பிக்கப்படுது. இப்ப புரிஞ்சுதா தாத்தா? ஆஹா, என்ன மாதிரி இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பொறுங்க தாத்தா, இன்னும் நிறைய இருக்கு. மூத்த குடிமக்களுடைய கவலைகள் பத்தியும் அவங்க மேல செலுத்த வேண்டிய அக்கறை பத்தியும் விவாதிச்சு புதிய கொள்கைகளை செயல்படுத்துறதுக்கான ஒரு தேசிய கவுன்சில் அமைக்கிறது மூலமா அரசாங்கம் இன்னும் ஒரு படி மேல போயிருக்கு. இந்த கவுன்சில் முதியோர்கள் சமூகத்தோட இணைஞ்சு செயல்பட புதிய வாய்ப்புகளை உருவாக்குது. அதே நேரத்துல அவங்களோட தேவைகள் மற்றும் பரிந்துரைகள் அரசாங்க திட்டங்கள்ல இணைக்கப்படுறதையும் உறுதி செய்யுது. ஆச்சரியமா இருக்கு. நம்ம அரசாங்கம் உண்மையிலேயே முன்னேற்றத்தை பத்தி சிந்திக்குது இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க தாத்தா. அதே சமயம் மூத்த குடிமக்கள் பாரம்பரிய கலைகளையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கவும் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகவும் ஊக்குவிக்கப்படுறாங்க. பெரியவர்கள் நம்ம பாரம்பரியத்தை மேம்படுத்துறதுக்கு கலாச்சார நிகழ்ச்சிகளையும் பட்டறைகளையும் கூட நடத்தலாம். லட்சுமி, அன்னைக்கு ஒரு நாள் என்னோட லாயர் ஃப்ரெண்டு மூத்த குடிமக்கள் வேலைக்கு பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஹோட்டல் பத்தி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? தாத்தா, அவர் ஹோட்டலை பத்தி பேசல, அவர் ஒரு போர்ட்டல் பத்தி தான் பேசினாரு. அது ஒரு அதிகாரப்பூர்வமான வெப்சைட், உங்களுக்கு கூட தெரியுமே. ஆமா, இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. பட்டன் போர்ட்டல் மாதிரி இருந்தது. இல்ல தாத்தா, இல்ல, அது சக்சம் போர்ட்டல். ஆமா நேயர்களே, நல்லா கவனமா கேளுங்க. இது பட்டன் போர்ட்டல் இல்ல, சக்சம் போர்ட்டல். ஆனா லட்சுமி, சரியா சொல்லணும்னா இந்த போர்ட்டல்னா என்ன?
அப்படி கேளுங்க தாத்தா. சக்ஷம் போர்ட்டல் அப்படின்றது மூத்த குடிமக்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் தங்களுடைய திறன்களின் அடிப்படையில் வேலை தேடுறதுக்கும் தன்னார்வ வாய்ப்புகளை வழங்குறதுக்கும் உதவக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட அரசாங்கத்தோட ஒரு முயற்சி. முதியவர்களுடைய நிபுணத்துவம் அப்புறம் அவங்களுடைய ஆர்வத்தோட பொருந்தக்கூடிய அர்த்தமுள்ள பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுக்கறது மூலமா அவங்கள மேம்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான முயற்சி இது. அது மட்டும் இல்லாம அவங்க சமூகத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் பங்களிக்கிறவங்களா இருக்கிறத இது உறுதி செய்யுது. ஓ, உண்மையிலேயே இது மூத்த குடிமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். ஆமா, இந்த போர்ட்டல் உண்மையிலேயே என்ன வழங்குது? தாத்தா, இந்த போர்ட்டல் உண்மையிலேயே ரொம்ப புரட்சிகரமானது. இது முதியவங்களுக்கு அவங்களுடைய திறன்கள் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் முழு நேர வேலைகள், பகுதி நேர வேலைகள், ஃப்ரீலான்ஸ் வேலை வாய்ப்புகளையும் வழங்குது. இது அவங்கள ஆலோசகர்களா, பயிற்சியாளர்களா அல்லது நிர்வாக பணிகளில் பணியாற்றவும் அனுமதிக்குது. அவங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட இணைஞ்சி தன்னார்வ தொண்டும் கூட செய்யலாம், நலத்திட்டங்களில் பங்கேற்கலாம், கல்வி, சுகாதாரம் அப்புறம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை போன்ற துறைகளுக்காகவும் பங்களிக்கலாம். அது மட்டும் இல்லை தாத்தா, இந்த போர்ட்டல் டிஜிட்டல் எழுத்தறிவு மற்றும் புதிய தொழில்நுட்பங்களில் பயிற்சியையும் வழங்குது. இது மூத்த குடிமக்கள் நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறதுக்கு உதவுது. கூடுதலா மூத்த குடிமக்கள் இந்த தளத்தின் மூலமா தொழில் வழிகாட்டுதல்களை பெறலாம், இளம் நிபுணர்களுக்கு வழிகாட்டியாவும் இருக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு தாத்தா. இது அற்புதமா இருக்கே. மாற்றுத்திறனாளிகள் நலம் விரும்பும் ஒரு தேசிய அமைப்பான சக்ஷம் போர்ட்டல் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீனிவாச ராமானுஜம். ஆமா, சக்ஷம்ங்கிறது பெரிய அமைப்பு நம்முடைய பாரத தேசத்துல. இந்த சக்ஷம்ங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா சமதிருஷ்டி சமதா விகாஸ் ஏவம் அனுசத்தான் மண்டல். இதனுடைய சுருக்கம் தான் சக்ஷம். புரியுதுங்களா? இது மாற்றுத்திறனாளிகள் நலம் விரும்பும் ஒரு தேசிய அமைப்பு. இந்த அமைப்பு தேசம் முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுல நான் மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். இதுல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வருஷத்துல 2 தடவை அல்லது 1 தடவை சென்னையில இதுக்கான வகுப்பு இருக்கு. அந்த வகுப்புல ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவர்களுக்கு என்ன தேவை, வேலை வாய்ப்பா அல்லது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரலும் பொறுப்பெடுத்து செய்யக்கூடியவங்க எப்படி இருப்பாங்களோ அது எல்லாமே அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அங்க ட்ரைனிங் முடிச்சுட்டா சர்டிபிகேட்டும் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு உதவியிலிருந்து தேவையானதை அவங்க செய்வாங்க. அது ஒவ்வொரு கலெக்டரேட்லயும் அதுக்கான ஆபீஸ் இருக்கு, அலுவலகம் இருக்கு. இப்ப நம்ம சேலத்தில் இருக்கோம்னா சேலத்துல ஒரு அலுவலகம் இருக்கு. இது மாற்றுத்திறனாளிக்காகவே வைக்கப்பட்ட அந்த அலுவலகம் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் உரியவர்களுக்கு போய் சேர்த்துவாங்க. அதுக்கு கவர்மெண்ட்ல கூட நம்ம போய் நம்ம செஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எவ்வளவு பாதகம் ஏற்பட்டிருக்கு. இப்போ கால் நடக்க முடியல அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அதுக்கான டாக்டர்கிட்ட பேசிட்டு அவர் சர்டிஃபிகேட் பண்ணுவார். இவருக்கு இந்த மாதிரி உதவி தேவை அப்படின்னு அவர் சர்டிஃபிகேட் பண்ணிடுவார். அந்த சர்டிஃபிகேட்டை டிடிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குல்லவா கலெக்டரேட்ல, அந்த ஆஃபீஸுக்கு போனோம்னா அங்கே அதிகாரிகள்லாம் இருக்காங்க. ஐயோ, அந்த டாக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அந்த பொருளை அவங்க கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு இலவசமாக. இது தேசம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதுனால இலவசமாக தான் செய்யறாங்க. இவங்க பணம் வாங்கிட்டு செய்யறது இல்லை. இதுல அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, சேவை செய்வதற்காக இருக்காங்கல்ல, அவங்க யாருமே அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுடைய நோய் இருக்குது. இப்போ உடனே கால் சரியில்லை, அவங்களுக்கு கால் கிடைக்கணும் அப்படின்னா கால் 40,000 ரூபாய் ஆகுது ஒரு கால் செய்யறதுக்கு. அதை செஞ்சு அதுக்கு அப்புறமேல நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவாங்க.
அவர் போய் படிக்கணும் அல்லது வேலைக்கு போகணும் அப்படின்னா அவருக்கு அதுக்கு தேவையான ஒரு வண்டி வேணும். அந்த வண்டியை அவங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க. இன்னும் கூட நான் என்ன வேணுமான்னு சொன்னோம்னா, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனவுன்னா அவங்க வீட்டுல ஒரு பையனோ வேற யாரோ இருக்காங்க. இப்போ அப்பா அம்மா ஒரு பையன் இருக்காங்க. அவர் ஆக்சிடென்ட்ல ஒரு கால் இழந்துடுறாரு. அப்போ அந்த குடும்பம் எப்படி வளரும்? வளராது, கஷ்டப்படும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு முதல்ல போய் கேட்பாங்க. அவர் நம்மளே அணுகினால் அல்லது நாம அவங்கள அணுகினா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை, அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வர சொல்லி அவங்கள பத்தின விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரி இப்போ அவரு உன்னால என்னப்பா செய்ய முடியும்? ஐயா, என்கிட்ட ஒரு மாடு இருந்ததுன்னா நான் பால் கறந்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு என் குடும்பத்தை நான் ஓட்டிப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். நாட்டு மாடுகள், இந்த நாட்டு மாடுகள்ல இவருக்கு எத்தனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அவர் பால் எடுத்து அதை விற்று அந்த பணத்துல அவர் குடும்பத்தை நடத்த முடிகிறவர்களும் செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்ப அவரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் அவருடைய குடும்பம் நல்லபடியா நடக்குது இல்லவா? அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்வாங்க. வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி தராங்க. சக்சம்ங்கிறது இப்போ தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் எல்லா மாநிலங்களிலும் இது இருக்கு. சக்ஷம் போர்ட்டல் அமைப்பில் பணிபுரிந்த தன்னுடைய அனுபவம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் மாவட்ட மகிழா குழு உறுப்பினர் சக்தி ஆர் ஸ்ரீலக்ஷ்மி. இது ஒன்லி மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் கண்ணு. முதியோருக்கு அப்படின்னா யாராவது முடியாத இருக்கிறாங்க அப்படின்னா கேக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களையும் அவாய்ட் பண்ணாம அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அவங்கள ஒரு டோனர்ஸை பிடிச்சோ அல்லது ஒரு தன்வந்தரை பிடிச்சோ அவங்களுக்கும் இயன்ற அளவுக்கு உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இதுல ஸ்டாஃப்ஸ் கிடையாதுமா, அதாவது சேலரி பேசஸ் கிடையாது. இதுல அத்தனை பேரும் ஒன்லி பொறுப்பாளர்கள், தன்னார்வலர்கள். அதாவது அவங்க வேலையில அவங்க சம்பாதிச்சுக்கணும். அதுக்கு மேற்கொண்டு அவங்க டைமை கொடுக்கறவங்க, பொருளாதாரத்தை கொடுக்கறவங்க, அந்த மாதிரி தான் எல்லாருமே பொறுப்பாளர்கள் தான் இருக்காங்களே தவிர சேலரி பேசஸ் கிடையாது. பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இதுல கல்யாணம் கூட பண்ணிக்காம உள்ள வந்திருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு சுகுமார்ஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தர்மா, கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு வயசு எப்படியும் ஒரு 85 பக்கம் இருக்கும். அவர் அந்த காலத்து டாக்டர். ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அவர் ஒரு கேம்ப் போட்டு இருந்திருக்காங்க அவர் டாக்டரா இருக்கும்போது. அப்போ அதுல அவர் பார்த்த விஷயங்கள் அவர் மீட்டிங்ல ஷேர் பண்ணிக்கிட்டது, அத்தனை பேர்கிட்டயும் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்படி அவர் தலைமையில ஒரு முகாம் நடந்தப்போ ஒரு ஆட்டிசம் குழந்தை பக்கத்தால இருக்கிற குழந்தைக்கு பகிர்ந்து சாப்பிடணும்ன்ற உணர்வு இருக்கு, நம்ம மாற்றுத்திறனாளிகளா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் லைஃப்ல கல்யாணமே பண்ணிக்காம மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை செய்யறதுக்காகவே தன்னை ஆட்படுத்திக்கிட்டாரு. அவர் 85 வயசு வரைக்கும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் சேவையில தான் இருந்தாரு. சக்ஷம்ல ஆல் இண்டியா லெவல்ல பொறுப்புல அவர் தான் தலைவரா இருந்தாரு. இங்க சேலத்துக்குலாம் ஒரு 2-3 நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. அவர் கொடுத்த ஸ்பீச்ல இந்த ஸ்பீச்சும் அவர் கொடுத்ததான். அவருடைய அவர் எப்படி இந்த இதுக்குள்ள வந்தாரு அப்படின்றதுக்காக அவர் கொடுத்தாரு. இத்தனைக்கும் அவர் பெரிய அந்த காலத்திலேயே டாக்டருக்கு படிச்சிருக்காரு அப்படின்னா அப்பெல்லாம் படிப்புக்கு நிறைய செலவு பண்ணில படிக்க வச்சிருந்திருப்பாங்க. வசதியான குடும்பமா, எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர்னு அந்த காலத்துல படிச்ச குடும்பமா, சொத்து ரொம்ப அதிகமா. இவருடைய சொத்தை அப்படியே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுதி வச்சுட்டாராமா. அவ்வளவு ஒரு விஷயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் காசுன்ற வார்த்தையே அங்க கிடையாதுடா. எல்லாருமே அவங்க ஆர்வத்தோட செய்யறவங்க தான். இந்த மாதிரி விஷயங்கள் இதுல நிறைய அவங்களுடைய இன்வால்மெண்ட் எல்லாம் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க. லட்சுமி கண்ணு, இந்த சக்ஷம் போர்ட்டல் உண்மையிலேயே மூத்த குடிமக்களான எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லணும். நான் இதில் எப்படி பதிவு பண்ணணும்? சீக்கிரமா சொல்லு. ஓ தாத்தா, இது ரொம்ப ஈஸி. நான் சொல்ல போற எளிமையான வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும். முதல்ல சக்ஷம் போர்ட்டலோட அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்க்கணும். அடுத்ததா ரெஜிஸ்டர் அல்லது சைன் அப் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். உங்களோட பெயர், தொடர்பு எண், வயது, கல்வி தகுதிகள், உங்களோட துறை சார்ந்த அனுபவம், இந்த மாதிரியான விவரங்களை நிரப்பணும்.
உங்களோட ஆதார் அட்டை, பேன் கார்டு, கல்வி சான்றிதழ்கள் இந்த மாதிரி தேவையான ஆவணங்களையும் பதிவேற்றணும். அதுக்கப்புறம் வேலை அல்லது தன்னார்வ பணிக்காக உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய துறையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். பதிவு செய்த உடனே போர்ட்டல்ல கிடைக்கக்கூடிய வேலை மற்றும் தன்னார்வ வாய்ப்புகளை தேடி உங்களோட திறமைக்கும் விருப்பத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்க விரும்பிய வேலை அல்லது தன்னார்வ வாய்ப்பை கிளிக் பண்ணி விண்ணப்பிக்கணும். தேவையான விவரங்களையும் நிரப்பணும். உங்களோட விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா தெரியுதே லட்சுமி. இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? தகுதிகளும் இருக்கு தாத்தா. குறைந்தபட்சம் 60 வயது அல்லது அதற்கு மேல இருக்கலாம். அரசு அல்லது தனியார் துறையில இருந்து ஓய்வு பெற்ற நிபுணர்கள் சில சிறப்பு பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு எதுவும் இல்லை. அனுபவம் அப்புறம் திறமைகள் அடிப்படையில வாய்ப்புகள் வழங்கப்படுது. நிர்வாகம், கல்வி, மேலாண்மை, மருத்துவம், கணக்கியல், தொழில்நுட்பம் அல்லது பிற துறைகள்ல முன்னனுபவம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. டிஜிட்டல் மற்றும் கணினி திறன்களை கொண்ட மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது. ரொம்ப முக்கியமா விண்ணப்பதாரர்கள் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வேலை செய்ய தகுதியானவங்களா இருக்கணும். இந்த மாதிரி சில அடிப்படை தகுதிகள் இருக்கு. அவ்வளவுதான் தாத்தா. ரொம்ப அருமையா இருக்கே. அருமையான முயற்சியும் கூட. இதுக்கப்புறமா சக்சம் போர்ட்டல் பத்தி எல்லாரும் முழுமையா தெரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புறேன். சரி தாத்தா, இன்னைக்கு அத்தியாயத்தை இத்தோட முடிச்சுக்கலாமா? சரி லட்சுமி. நண்பர்களே, அடல் வயோ அபியுத யோஜனா அப்படின்றது ஒரு திட்டம் மட்டும் இல்லை. இது என்னை போல இருக்கிற மூத்த குடிமக்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உதவக்கூடிய ஒரு இயக்கம். அப்புறம் மறந்துடாதீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி இல்லாட்டி தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா தேசிய உதவி எண் 145667க்கு நீங்கள் கால் பண்ணலாம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். ஞானத்தின் பொக்கிஷமான மூத்தோர்கள் நம்ம பக்கம் இருக்காங்க. அவங்க தான் நம்முடைய வேர்கள், நமக்கு வழிகாட்டும் ஒளியும் கூட. அவங்க நம்ம கூட இருக்கிறது நம்ம எதிர்காலத்தை பிரகாசமாக்கும். நம்ம இந்தியா சிறந்தது. நம்ம பெரியோர்கள் தான் நம்ம பெருமை. இது நேயர்கள்ட்ட இருந்து நம்ம விடைபெறதுக்கான நேரம். மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியோட அடுத்த அத்தியாயத்தில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, மகிழ்ச்சியை பரப்பிக்கிட்டே இருங்க. அப்புறம் முக்கியமா உங்களை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா. அடடே ராஜாவா, இப்பதான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். வந்துட்டியா கண்ணு? எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஆமா, கவிதா வரல? சரி, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? வேலையெல்லாம் எப்படி போகுது? என்னம்மா வந்ததும் இத்தனை கேள்வியா? நானே வேலை டென்ஷன்ல வந்திருக்கேன். இரு, ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பேசுறேன். சரி கண்ணு, டீ போட்டு தரவா? இல்ல வேணாமா, நான் ரூமுக்கு போய் தூங்குறேன். பாட்டி எப்படி இருக்கீங்க? கவிதா, வா 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 வா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, உன் ஃபேஸ் ஏன் டல்லா இருக்கு? டல்லா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கவிதா. என்ன பாட்டி, அப்பா வந்ததும் பேசாம போயிட்டாரா? கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் இல்லம்மா. என்ன பண்றது கண்ணு, அவன் வேலையை பாப்பானா என்னைய பாப்பானா? அவனுக்கும் வேலை முக்கியம்ல. புரியுது புரியுது. இத பத்தி நான் அப்பா கிட்ட பேசுறேன் பாட்டி. என்னம்மா, எதை பத்தி பேசணும்? பா, கொஞ்சம் இங்க வாங்கலேன். பாட்டிய பத்தி தான் பேசணும். ஏன்பா இவ்ளோ தூரம் வரோம், ஒரு 5 நிமிஷம் பாட்டி கூட உட்காந்து பேசலாம்ல, நல்லா பாத்துக்கலாம்ல. ஏமா, நான் தான் மாசத்துக்கு தேவையான பணம் தந்துடுறேன், மாத்திரை வாங்கி தந்துடுறேன், வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பாக்கறேன். அப்புறம் என்னம்மா? என்னப்பா இப்படி சொல்றீங்க? என்ன கவிதா பண்றது? என்னோட ஒர்க்கும் பார்க்கணும்ல. பாட்டி கூட இருந்தா என் ஒர்க் யாரு பாக்குறது? சூப்பர்ப்பா. அப்ப நானும் ஹாஸ்டல் சேர்ந்துட்டு 3 மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் உங்களை வந்து பாக்குறேன். அப்போ வரும்போது மட்டும் உங்ககிட்ட பேசுறேன், ஓகேவா? அது எப்படிமா? என் வயசும் உன் வயசும் ஒன்னா? ஆனா நான் எப்பவுமே எப்படி உங்க பொண்ணோ அதே மாதிரி நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பையன் இல்லப்பா. பொருள் யாரு வேணாலும் வாங்கி தரலாம், ஆனா மனசு விட்டு பேச, பாசமா பேச அவங்க உங்களை தானே தேடுவாங்க. இரு வரேன். அம்மா, என்னை மன்னிச்சிடுமா. நான் பண்ண தப்ப உன் பேத்து எனக்கு புரிய வச்சுட்டா. பரவாயில்ல கண்ணு, இதுல என்ன இருக்கு? நான் இப்போ உன்னை ஏதாவது சொன்னேனா? இல்லம்மா, நீங்க சொல்ல மாட்டீங்க. இனிமே நீங்க சொல்ற மாதிரியும் நான் வச்சுக்க மாட்டேன். வயசாயிடுச்சுலப்பா. உன்னை அப்பப்ப கண்ணு தேடும், பிள்ளை என்ன பண்றானோன்னு தோணும். தனியா இருக்கும் போது என்னென்னவோ தோணும். அதான், வேற என்ன? எனக்காச்சும் நீ எல்லாத்தையும் பண்ணிடுற. பக்கத்து வீட்டு லட்சுமிக்கு காசு இருந்தும் ஆள் இல்ல. என்னம்மா சொல்றீங்க?
அவங்களுக்கும் என்ன தேவைன்னு கேட்டு வைங்க. நான் உங்களுக்கு வாங்கும்போது அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். இனி வாரத்துக்கு ஒரு நாள் வந்தாலும் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு தான். அப்பாடா, இப்பதான் எனக்கு சந்தோஷம். நிச்சயமா கண்ணு, எப்ப இந்த நாள் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். குடும்பமா வாங்க, சந்தோஷமா இருங்க, என்கிட்ட பேசுங்க, அதுவே போதும். முதியோர் நம் குடும்பத்தின் அடித்தளம். மூத்தோர்க்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகமும் இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பும் இணைந்து வழங்கிய மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் 19வது அத்தியாயம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.